வணக்கம் தோழர்களே. மீண்டும் ஒரு கொரோனா, மீண்டும் ஒரு லாக்டவுனா, இதுதான் இன்றைக்கு பரபரப்பாக பேசப்படுகிற விஷயம். 2019-20களில் உலகமே ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை சந்தித்தது. பொருளாதார நெருக்கடி, உயிர் சேதம், பயங்கரமான ஒரு சூழலை உலகம் எதிர்கொண்டது. இந்தியாவில் மோடி அரசு இந்த கொரோனா சூழலை ஒழுங்கா அந்த சூழலை கையாளல. இந்த கையாளல என்பதனால இந்தியாவில் 50 லட்சம் பேர் அந்த காலகட்டத்தில் செத்து போனாங்க. கண்ணுக்கு முன்னாடி வீட்டிற்கு ரொம்ப இவர் இல்லாட்டினா அந்த வீடே இருக்காதுன்னு சொல்ற பலரும் இறந்து போனாங்க. பெண்கள், அப்பா, அம்மா, குடும்பமே இறந்து போய் 2 குழந்தைங்க மட்டும் தனியா இருக்கிற ஒரு சூழலை பார்த்தோம். கொத்து கொத்தா இறந்து போய் அவர்களை எரிப்பதற்கு நிலமற்று போய் மொத்தமா எரிச்ச ஒரு கொடூரத்தையும் பார்த்தோம். எரிக்கிறதுக்கு 40,000 கேட்கிறாங்களே, என்கிட்ட அந்த காசு இல்லையே அப்படின்னு சொந்த பிணங்களை ஆற்றிலே வீசியதையும் பார்த்தோம். நாய்கள் இழுத்துட்டு போனதையும் பார்த்தோம். இதெல்லாம் தாண்டி நமக்கு தொற்று நோய்க்கான மருந்து கிடைக்காம அவதிப்பட்டோம், தடுப்பூசி கிடைக்காம அவதிப்பட்டோம். ஒன்றிய அரசு தடுப்பூசியை நமக்கு விலக்கி வித்துச்சு, மாநில அரசுகளுக்கு விலக்கி வித்துச்சு, தனியார் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு விலக்கி வித்தது ஒன்றிய அரசு. அப்புறம் நீதிமன்றங்கள் தலையிட்டு மரியாதையா கூடிய மாநிலங்களுக்கு அப்படின்னு சொன்ன பிறகு பின்னாடி ரொம்ப நாள் கழிச்சு அதை ஃப்ரீயா கொடுக்க சம்மதிச்சு. அதோட 58 நாடுகளுக்கு ஒன்றிய அரசு இந்த தடுப்பூசிகளை ஏற்றுமதி பண்ண அப்படின்னு பந்தா காய்ச்சிட்டு, நான் பயங்கரமான ஆளு, நான் ஒரு அடியாள்ன்ற மாதிரி தன்னை முன்னிலைப்படுத்தி விளம்பரப்படுத்தி கொண்டிருந்தார் அங்க மோடி. இன்னும் சொல்ல போனா பெட்டு கிடைக்காம, ஆக்சிஜன் கிடைக்காம, மருந்து கிடைக்காம, தடுப்பூசி கிடைக்காம ஒட்டுமொத்த இந்தியாவில் 50 லட்சம் பேர் இறந்து போனார்கள் என்பது வரலாறு. இத சொன்ன பத்திரிகையாளர்கள் ஜெயில பிடிச்சு போட்டாங்க. ஆனா தமிழ்நாடு அரசு நல்ல வேலைக்கு அப்ப ஆட்சி மாற்றம் 2021 2வது அலையில மாறிடுச்சு. அதுதான் கொடூரமான சூழலை உருவாக்குனது 2வது அலை தான். அந்த சூழல்ல ஆட்சி மாற்றம்னால பள்ளிக்கூடங்கள் எல்லாத்தையும் பிடிச்சு போட்டு பெட்டை தூக்கி போட்டு ஆக்சிஜன் தயார் பண்ணி எல்லாம் பண்ணி ஒரு வழியா அதை எதிர்கொண்டு நிறைய பேரை காப்பாற்ற முடிஞ்சது தமிழ்நாட்டுக்குள்ள அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்ப எதுக்கு இதெல்லாம் பேசுறீங்கன்னு கேக்குறீங்களா? மீண்டும் உலகத்துல கொரோனா பரவி வருகிறது. உலக நாடுகள் முழுவதும் பரவிக்கிட்டு இருக்கு. உலக சுகாதார மையம் கவலை தெரிவித்திருக்கிறது. இங்க சிங்கப்பூர், மலேசியா, சீனா, ஹாங்காங், அப்புறம் தாய்லாந்து இங்க எல்லாம் பரவுறது இல்லை. இப்போ இந்தியாவிலையும் பரவ ஆரம்பிச்சிருக்கு. இந்தியாவில முதல் இடத்துல கேரளாவும், 2வது இடத்துல மகாராஷ்டிராவும், 3வது இடத்துல தமிழ்நாடும் இருப்பதாக இன்றைக்கு சுகாதாரத்துறை அறிவிச்சிருக்கு. இது எவ்வளவு பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தும் நமக்கு தெரியும். ஏன்னா கொரோனாவில் நம்ம லாக்டவுன்ல சாப்பாடு இல்லாம, தண்ணி இல்லாம, வீட்டுக்குள்ள பெரிய பொருளாதார நெருக்கடியில இருந்தவங்க நம்ம பார்த்தோம். இதை சமாளிக்க முடியாம தற்கொலை செய்து கொண்ட தமிழ்நாட்டு ஆட்களை நம்ம பார்த்தோம். அது ரொம்ப பெரிய கொடூரமான சூழல். அது திரும்ப வந்துருமான்னு அச்சப்படாதீங்க. ஏன்னா அப்படியான ஒரு பெருக்கமான சூழ்நிலையில இந்த வீரியம் மிக்கதாக இந்த வைரஸ் இல்லை. இது எப்படி ஆயிருக்குன்னா வேறொரு உருவமாக உருமாறி இருக்கிறது. உருமாறிய கொரோனா வைரஸா மாறி இருக்கு. ஒமேக்ரான் JN1 அப்படின்ற ஒரு வடிவத்திலையும், XEC என்கிற இன்னொரு வடிவத்திலையும் இந்த கொரோனா வைரஸ் உருமாறி இருக்கு. இந்த உருமாறிய கொரோனா வைரஸ் இப்ப ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது பரவக்கூடியதா? கொஞ்சம் பேர் அது பரவாதுன்னு சொல்றாங்க. ஆனா ஆய்வு நடந்துட்டு இருக்கு. 2வது இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த வைரஸ் மிகப்பெரிய அளவுல தாக்கத்தை உருவாக்காது, மிகப்பெரிய அழிவை உருவாக்காதுன்னு சொல்லப்படுறாங்க. ஆனா சிங்கப்பூர்ல ஒரே நாள்ல 11,100 பேர் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. மறுநாளே நீங்க பாத்தீங்கன்னா 14,200 பேரா அது மாறுச்சு. இப்ப 2,000-3,000 மேற்பட்ட நோயாளிகள் அங்க போய் சேர ஆரம்பிச்சிட்டாங்க பர் டேக்கு. இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா மாறிச்சு. நிறைய பேர் இறந்தும் போனாங்க. அப்ப சிங்கப்பூர் அரசும் ஒரு பெரிய அதிரடியான வேலையில இறங்க வேண்டிய தேவை இருந்தது. இந்தியாவிலையும் 2 பேர் இறந்திருக்கிறாங்க. அது குறிப்பா மகாராஷ்டிரால இறந்திருக்காங்க. அவங்க வேறு வேறு காரணங்களால் இறந்திருக்க கூடும் என்று டாக்டர்கள் சொல்றாங்க. இதுல மிகப்பெரிய பேரழிவை சந்திக்கிறது கேரளா தான். ஏன்னா அவங்க தான் உலகம் முழுவதும் தொழில்துறையோட தொடர்புல இருக்கிறவங்களா இருக்கிறாங்க. வெளிநாட்டுல வேலை பார்க்கறவங்க கேரளாவில் அதிகம். எனவே எந்த தொற்று வந்தாலும் முதல்ல அங்கதான் அதிகமா வரும். அதுக்கப்புறம் எல்லாம் பரவும். இங்க அங்க இருக்கும். அதெல்லாம் பார்த்திருக்கோம். சோ வெளிநாட்டோட அதிகமா தொடர்புல இருக்கிற மகாராஷ்டிராவும் கேரளாவும் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. 3வது இடத்துல தமிழ்நாடு இருக்கு. இதுவரை 66 பேர் கொரோனால பாதிக்கப்பட்டதா தகவல்கள் சொல்லுது. 66 பேர் தமிழ்நாட்டுல மட்டும் கொரோனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு நாளைக்கு 8-10 பேர் பாதிக்கப்படக்கூடும் என்ற தகவலும் சொல்லியிருக்கிறாங்க. ஆக இந்த கொரோனா வைரஸ் வலுவிழந்திருக்கு. இந்த கொரோனா வைரஸ் வேறு 2 வைரஸா திரிஞ்சிருக்கு. அந்த வேறு 2 வைரஸும் உயிர்கொல்லியாக இன்ன வரைக்கும் இல்லைன்னு தான் சொல்லப்படுகிறது. வேறு காரணங்களால அவங்க செத்து போறாங்க அந்த கொரோனா தாக்கப்பட்ட நோயாளிகள் என்றும் சொல்லப்படுது. இந்தியாவில கூட ஒரே வாரத்துல, இந்த வாரத்துல மட்டுமே
100க்கும் மேற்பட்ட கொரோனா தொற்றால பாதிக்கப்பட்டவர்களை மருத்துவமனையில சேர்த்திருக்கிறாங்க. நாமளும் கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு அரசு முடிவு செய்திருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயமும் இந்த கொரோனாவை பத்தி பேசப்படுது. என்னன்னா, இனி கொரோனாலாம் முழுசாலாம் அழிச்சிட முடியாது. டெங்கு மலேரியாவை போல கொரோனாவும் ஒரு நோயாக இருக்கும். அந்த நோய்க்கான தடுப்பூசியை போட்டுக்கிறது எப்படி நம்ம தட்டம்மை இதுகளுக்கெல்லாம் அம்மை தடுப்பூசியை முதல்ல போட்டு சேவ் பண்ணிக்கிறோமோ அது மாதிரி நீங்க ஒரு தடுப்பூசியை போட்டு உங்களை சேவ் பண்ணிக்கணும் அப்படின்னு அரசு சொல்ல ஆரம்பித்திருக்கிறது. மும்பையில மட்டும் 59 வயசு ஒருத்தரும் 14 வயசு சிறுமி ஒருத்தரும் இறந்திருக்காங்க. அங்க ஒரு பரபரப்பை இந்த சூழல் உருவாக்கி இருக்கு. ஏன்னா நம்ம கொரோனால வேற மாதிரி நம்ம பார்த்திருக்கோம். இது வலிமை குறைந்த கொரோனாவாக இருந்தாலும் நாம என்ன பண்ணணும் அப்படின்னு இருக்கு. நாம தெளிவா இருக்கணும். கொரோனா தொற்றுக்கான அறிகுறி நமக்கு தெரியும். மூச்சரப்பு, சளி, காய்ச்சல் வருவது இதெல்லாம் நமக்கு தெரியும். அப்ப இது மாதிரி ஒண்ணு வந்துச்சுன்னா ஐயோ கொரோனாவா அப்படின்னு பயந்துடவும் கூடாது. இது சும்மா சளி காய்ச்சலுங்க அப்படின்னா அசால்ட்டாவும் இருந்துடக்கூடாது. அப்ப என்ன பண்ணலாம்? சாதாரண சளி காய்ச்சல் தான் டாக்டர் சொல்லிட்டாருன்னா சந்தோஷம், மருந்து சாப்பிட்டு வீட்டுல இருந்துக்கலாம். இல்லைங்க கொரோனா தொற்றினுடைய அறிகுறி தெரியுது, இதுக்கு மருந்து சாப்பிட்டுக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்பாடா முதலே கண்டுபிடிச்சிட்டோம், காப்பாத்திக்கலாம் அப்படின்னு போக வேண்டியது. அப்போ நோய் வந்துருமோ, ஐயோ பரவிருமோ, லாக்டவுன் வந்துருமோ அப்படின்னு பயந்து நடுங்க வேண்டிய அவசியமே இல்லை. அதே சமயத்துல ஏங்க அதெல்லாம் வராதுங்க, இந்த ரெண்டும் தான் பலவீனமான இதா மாறிடுச்சுல, அப்புறம் என்னங்க பாத்துக்கலாங்க அப்படின்றத விட நோய் தடுப்புக்கான வேலைகளை நம்ம பார்க்கணும். அது என்ன? மாஸ்க் போட்டுக்கிறது, வெளியே போயிட்டு வந்த கை காலை கழுவுறது, உடைகளை தனியா வச்சு துவைச்சு போடுறது, இது மாதிரியான நோய் தொற்றுல இருந்து பாதுகாக்கிற நடவடிக்கை நமக்கு ஆல்ரெடி பழக்கமானது. கைகளை கழுவுறதுல இருந்து எல்லாமே அந்த மாதிரியான பாதுகாப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதும் ஒரு சேஃபர் ஜோனுக்கு நல்லது. அப்போ நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த நோய் வந்துருமோ, ஐயோ இது என்னவோ அப்படின்னு கொரோனாவை நோக்கி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்நாட்டுல மருத்துவ கட்டமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது. 2வது கொரோனா காலகட்டத்திலேயே மிகப்பெரிய அழிவை சந்தித்த காலகட்டத்திலேயே, மிகப்பெரிய மரணத்தை சந்தித்த காலகட்டத்திலேயே தமிழ்நாடு அரசு புதிதாக தலைமையேற்ற ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரா பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடியே ஆஸ்பத்திரியில போய் நின்று மிகப்பெரிய ஒரு வலுவான ஒரு சூழலை உருவாக்குனாரு. எதிர்கட்சிகள் எல்லாமே பாராட்டினாங்க. அவ்வளவு வேலையை ஒர்க்க களத்துல பார்த்தாரு, நம்ம பாக்குறோம். அப்படியான சூழ்நிலையிலே போற போக்குல நொட்டாங்கையில தட்டி பார்த்தவரு, நேரா போய் வார்டுக்குள்ளே போய் மக்களை சந்திச்சவரு. இது சாதாரணமா பரவக்கூடிய ஒரு நோயா இருக்கின்ற பட்சத்துல நிச்சயமா அதுக்கான மருத்துவ கட்டமைப்பு தமிழ்நாட்டுல இருக்கு. அதுக்கெல்லாம் நம்ம அச்சப்பட வேண்டாம். ஆனா பாதுகாப்பா இருங்க, பாதுகாப்பு முறைகளை பின்பற்றுங்க. ரொம்ப தட்டேந்தியா என்ன பண்ணோம் அப்படின்ற நெஞ்ச தூக்கி நிக்கிற வேலையை விட்டுருங்க. சின்னதா உடம்பு முடியல அப்படின்னாலும் மருத்துவரை அணுகுங்க. நோய்கள் வருவது இயல்பு, ஆனா புத்திசாலித்தனமா அதை அணுகுவதுதான் நோயிலிருந்து நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கான ஒரே வழி. அதெல்லாம் அச்சப்படாதீங்க, பாதுகாப்பா இருங்க.